இப்ப பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் அவங்க கேட்ட சின்னம், அவங்க விரும்பின சின்னம் கிடைக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு சின்னம் கிடைக்கல. அதுவும் தப்பா கோட் பண்ணியிருக்காங்கன்றது. விசிக வந்து 1% மேல, இவங்க 1% கீழன்னு சொல்லி தடுத்திருக்காங்கன்றப்ப இதுக்கு பின்னணியில் பாஜக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருது. வணக்கம் விஜயன். இந்திரகுமார் பேசினது நான் கேட்டேன். ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசினாரு. தேர்தல் கமிஷன் வந்து பாஜகவாவே செயல்படுது அப்படின்னு சொன்னாப்ல. பரவாயில்ல, நல்லா அருமையா சொல்லியிருக்காரு. அப்படியாப்பட்ட பாஜகவாவே செயல்படக்கூடிய அந்த தேர்தல் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த எலெக்ஷன்ல அவங்க போட்டி போடணுமா போட்டி போட வேணாமான்றது கூட அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ரெஃபரி மேல எந்த அம்பையர் மேலேயே நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அந்த குற்றச்சாட்டு நியாயமான ஒரு குற்றச்சாட்டா அல்லது வேணும்னே ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து திமுக மற்றும் அவர்களுடைய தோழமை கட்சிகள் வந்து செய்யறாங்களா அப்படின்றத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தர்க்கம் செய்யறதுல கை தேர்ந்தவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சா அதை விளக்குவாங்க, இதெல்லாம் இல்லன்னு. நீங்க வேணா ஒதுங்கிங்களேன்றீங்களே, ஒத்துக்கிறாரு. சந்தேகம் வந்தா தயவு செய்து ஆட்டத்தை விட்டு வெளில போங்கன்றீங்க. ஒத்துக்கிறாரு. இல்ல குற்றங்களை ஒற்றுக்கொள்கிறார். அப்படி இல்ல, அதான் விஜயன், இதுதான் பிரச்சனையே. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் தான் அது ஒரு விளையாட்டு போட்டியை கூட நான் வந்து கம்பேர் பண்ணேன். உங்களுக்கு தான் அம்பையர் மேலேயே வந்து டவுட் இருக்குது, ஒன் சைடட் அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்களே. அப்ப மேட்ச் ரீகால் பண்ணுங்க. இப்போ ஒரு சந்தேகம் வந்தா நீங்க அம்பையர் தானே மாத்தணும், விளையாடுறவங்களே வெளில போக சொல்றீங்களே சார். அப்படி இல்ல, அம்பையரை எப்படி மாத்த முடியும்? நீங்க அவங்க வந்து அவங்களோட கடமையை சரியா செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பாக்குறது மாதிரியோ அல்ல சார். இந்திரகுமார் கொஞ்சம் அப்புறமேட்டு உங்களோட வாய்ப்பு வரும்போது நீங்க பேசுங்க. ஏன்னா நான் வந்து இடையில பேசிட்டு இருந்தா பண்ண முடியாது. அடுத்தது வந்து நேத்து விசிகா பத்தி வந்து ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இந்திரகுமாரும் அதுல கோட் பண்ணி பேசினாரு. விசிகா அவங்களுடைய சைட்லயே குறைய வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி எந்த ஒரு அக்கறையும் படாம 3 வருஷம் வந்து ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட அவங்க கொடுக்காம, அதே மாதிரி அவங்க வந்து வாங்கின பணம் எவ்வளவு, அதுல செலவு பண்ண பணம் எவ்வளவு, அதை பத்தி எந்த ஒரு டேட்டாவும் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்காம அவங்க வந்து இருந்திருக்காங்கன்றத வந்து ஸ்பீக்கிங் ஆர்டர்ல பார்த்தோம். அதே மாதிரி அவங்களுக்கு 2 முறை ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. 2019 பொது தேர்தலிலும் 2021 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களிலும் அவர்களுக்கு அந்த காமன் சிம்பல் வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து மேல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க வந்து எப்ப இந்த வரப்போற எலெக்ஷன்ல அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஒருவேளை வந்து இதுக்கு பிறகு நடத்தக்கூடிய 2026 தேர்தல்ல வந்து வாய்ப்பு நீங்க அதற்குள்ள இருக்கிற டெக்னிக்காலிட்டிக்குள்ள சொல்றீங்க. பர்சன்டேஜ் மட்டும் காரணம் இல்ல, அவங்க வந்து கணக்கு வழக்கு சரியா தாக்கல் செய்யலன்னு. இதுல எனக்கு ஒரு சந்தேகம், வெளியில இருந்து பாக்குறப்ப பாஜக கூட்டணியில் இருக்கிற சின்ன கட்சிகளுக்கெல்லாம் அவங்க கேட்ட சின்னம் கிடைக்குது, திமுக கூட்டணியில கிடைக்கலையேன்றப்ப அது ஒரு சந்தேகம் வராதா? பார்வையாளரா பாக்குறப்ப ஒரு சந்தேகம் இருக்காதா? கிடைக்கல விஜயன். இது ஒரு முக்கியமான சரியான ஒரு கட்டத்துல வந்து இப்ப நீங்க நகர்த்தி இருக்கீங்க. அப்படி வந்து நீங்க சொல்றது மாதிரி வந்து ஒருத்தர் போட்டி போடக்கூடியவர்களுக்கும் வந்து எங்களால சின்னம் கொடுக்கப்பட முடியும், எங்களால முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தா பாரிவேந்தருக்கு வந்து தாமரை சின்னம் அலாட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அதே மாதிரி தாமரை சின்னத்துல போட்டி போட சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏசி சண்முகம், தேவநாதன் யாதவ், இவங்க எல்லாருமே அவங்க ஒரு கட்சியுடைய தலைவர்களா இருக்காங்க. அவங்க எல்லாருமே தாமரை சின்னத்துலதான் போட்டி போடுறாங்க. ஏன்னா எப்ப 2 மற்றும் 2க்கு மேற்பட்ட தொகுதிகளில போட்டி போடும் பொழுதுதான் அவங்களுக்கு கிடைக்கலையா? அவங்க தனிச்சின்னம் கேட்டு கிடைக்காம தாமரை சின்னத்துல போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த ரூல் அவங்களுக்கு தெரியும். நேத்து கூட நீங்க வந்து தென்காசியில பார்த்திருந்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சு நான் வந்து கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு, அதாவது அவரோட பேர் அறிவிக்கப்படுறது சமயத்துல அவர் வந்து உணர்ச்சி பூர்வமா பேசினார், எனக்கு வந்து தனி சின்னத்துலதான் நான் போட்டி போடுறேன்னு. பட் அவருக்கு வந்து புரிதலோட புரிதல் இல்ல, வழி இல்லாம அவர் டிவி சின்னம் கேக்குறாரு. திரு ஆசீர்வாதம் அவர் டிவி சின்னம் கேட்டாரு, கிடைக்கல. அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுதான் வேற வழி இல்லாம நிக்கிறாரு.
அதுதான் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அவர் சிங்கிளா போட்டி போடுறாரு, அவருக்குன்னு வந்து ஒரு கட்சி இருக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து நம்ம ஒரு ஆள் போட்டி போடும்போது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லாத பட்சத்துல அவர் இரட்டை இலையை நோக்கி போகிறார். நீங்க இந்த புள்ளிக்கு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். ஏன் கிடைக்கலன்ற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா சரியா இருக்கு. ஏன் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கல? அதான் இவ்வளவு நேரமா சொன்னேன் இல்லீங்களா, நீங்க அந்த ஸ்பீக்கிங் ஆர்டரை வந்து படிச்சு பாருங்க. நீங்க வந்து அதுல வந்து தெளிவா இதை விட பெருசா வந்து எதுவும் சொல்ல முடியாது. அவங்க எந்த ஒரு நீதிமன்றத்துக்கு இதுக்கு விளக்கம் கொடுப்பது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த ஒரு பாயிண்ட முடிச்சுக்கலாம், அப்புறமேட்டு நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க விஜயன். அதாவது தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு அந்த தேர்தலை நடத்துவது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல்ல வருது. ஈவன் கோர்ட்டுகள் கூட அதுல வந்து தலையிட முடியாது. அது அட் தி மேக்சிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அவங்க கொடுக்குற ரிக்வெஸ்ட நீங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விலகிடுவாங்க. எப்ப தேர்தல் முடிஞ்சு அதுக்குரிய எல்லா அந்த ரிசல்ட் வந்து அந்த தேர்தல் ப்ராசஸ் முடிக்க பிறகுதான் நீங்க ஈவன் எலெக்ஷன் பெட்டிஷனை கூட போட முடியும். சோ இப்படியாப்பட்ட ஒரு கட்டத்துல நேத்து விசிகா போய் வந்து கதவு தட்டினாங்க, நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி யாரு போய் பேசினாலும் விதிகள் வந்த பிறகு உள்ளுக்கு தலையிடுவது இல்லை அப்படின்னு நீங்க சொல்வது எல்லாமே ப்ரொசீஜர் படி தான் நடந்திருக்கு. இதுல தேவையற்ற சந்தேகம் தேவையில்லைன்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.